Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyi'ati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa nashhadu anna sayyidana wa maulana Muhammadan abduhu wa rasuluh. أما بعد فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين وقال نبينا صلى الله عليه وسلم أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا और कमा कहा रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम सल्लल्लाहु अलैहि वसल्लम रसूलुल नबीयुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाहिदीन व शाकिरीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த மதரசாவின் ஆசிரியர் பெருந்தகைகள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கிழிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய பாதை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு கூடம் தான் இந்த மதரசா என்பது. இந்த மதரசாவிலே பயில்வதனுடைய அளப்பெரிய பாக்கியத்தை யாரால் சொல்ல முடியும் என்றால், ஒன்று அந்த மதரசாவில் பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களால் அதனுடைய வாக்கியம் என்ன என்பதை சொல்ல முடியும். இரண்டாவதாக அந்த ஆசிரியரிடத்தில் கல்வி கற்ற அந்த மாணவரால் சொல்ல முடியும். நாம் குழுமி இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த இரண்டு வகையில் உட்பட்டவர்களாக இருக்கும். காலம் கடந்த நாம் ஓதக்கூடிய வாக்கியம் பெற்ற என்னுடைய ஆசிரியர் பெருந்தகையில் ஒருவர் கேரளா மாநிலத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை வழங்குவதற்காக நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். அன்னாருடைய பெயர் முகமது ஹனீஃப் பாக்கவி என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு முத்தாய்ப்பான ஒரு கருத்தை சொல்லுவார்கள். மதரசாவில் ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி முழு மனதோடு நியத்தோடு ஒரு மாணவன் மதரசாவிற்கு வந்து ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் அங்கு தங்கிவிட்டு ஏதாவது ஒரு காரணத்துக்காக வேண்டி அங்கிருந்து வெளியே சென்று விட்டான். பிறகு வாழ்நாள் முழுக்க அவனுக்கு மதரசாவில் பயில்வதற்கு வாய்ப்பே கிடைக்கவில்லை. அப்படியே அவன் மரணித்தே விட்டாலும் கூட அந்த முழு மனதோடு அந்த இஹ்லாஸான நியத்தோடு 1 மணி நேரம் மதரசாவில் வந்து உட்கார்ந்தாங்க இல்லையா, அந்த நபருக்கு ஈடு இணையாக உலகத்திலே ஒரு ஆலிம் அல்லாத, ஒரு ஆசிரியர் அல்லாத, ஈடு இணையாக ஒரு நபரை கூட நாம் சொல்ல முடியாது. அவ்வளவு பாக்கியம் பெற்றவர் யார்? ஒரு சில மணி நேர துளிகளை மதரசாவிலே தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி இஹ்லாஸான நியத்தோடு ஓத வேண்டும் என்பதற்காக வந்தவர். நிறைய மாணவர்கள் நாம் என்ன கிளாஸில் போய் சேரணும்னு நினைக்கிறோமோ போய் சேருவாங்க, ஃபெயில் ஆகிடுவாங்க, திரும்ப போயிடுவாங்க, வேறு மதரசாவுக்கு போயிடுவாங்க. அல்லது சனது வாங்கும் வரை ஓதிவிட்டு கடைசியில் சனது வாங்காத பல நபர்கள் எல்லாம் என்னோடு பயின்றவர்களும் இருக்கிறார்கள். இப்படியும் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். கடைசி நேரம் ஆரம்பத்திலேயே போய்விடுகிறார்கள். சிலர் கடைசி நேரம் வந்த பிறகும் சனது
வேண்டிய வாக்கியம் இல்லாதவர்களாக இருக்கிறார். ஆனாலும் கூட அல்லாஹ் பார்க்கக்கூடிய ஒன்று நிய்யத்தை மட்டும்தான் என்பது நமக்கு தெரிந்த விஷயம்தான். நம்மெல்லாம் ஓதி படிக்கக்கூடியவர்கள் ஆயுள் குர்பான் கொடுக்கின்ற பொழுது கூட அல்லாஹ் தஆலா அவனுடைய இரத்தத்தை பார்ப்பதில்லை, மாமிசத்தை பார்ப்பதில்லை. அல்லாஹ் தஆலா தக்வாவை தான் பார்க்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் பயிரக்கூடிய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நாம் செலவழிக்கக்கூடிய இந்த நேரம், இந்த காலம் இருக்கிறது, அது பொன்னான ஒன்று. அதிலே வீண் விரயமாக ஒரு நேரம் கூட இல்லை. நாம் தூங்கக்கூடிய நேரமாக இருந்தாலும், விழித்திருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செயல்களை செய்து கொண்டிருந்தாலும் அது நன்மையினுடைய பட்டியலில் தான் இருக்கும். அதனால்தான் நாம் படிப்பதற்காக வேண்டி, ஓதுவதற்காக வேண்டி செல்லக்கூடிய அந்த பாதை மலாய்க்குமார்கள் நமக்காக வாட்ச் செய்கின்றார்கள் என்றெல்லாம் பதிவுகளை நான் பார்க்கிறேன். அருமை சகாபாக்களுடைய வழித்தோன்றலிலே நாம் இன்று வரை கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த ஒரு பாதையை பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். சகாபாக்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற பொழுது யஹ்ஸபுஹுல் ஜாஹிலு அக்னியா என்கிறார். வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் அவர்களை பற்றி தெரியாதவர்கள் என்ன நினைப்பார்கள்? இவர்கள் எல்லாம் அகலியார்கள், இவர்கள் எல்லாம் செல்வந்தர்கள், தேவையற்றவர்கள், எல்லா விதமான தேவையும் பரிபூர்ணம் செய்யக்கூடிய அளவிற்கு வசதி பெற்றவர்கள் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய நடை, உடை, பாவனை, செயல்கள், பழக்க வழக்கங்கள் அத்துணையும் அமைந்தது. இந்த சகாபாக்களுடைய வழிகளைத்தான் நாம் பின்பற்றிக் கொள்வோம். நமக்கு பிடித்த ஆடைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, நமக்கு பிடித்த உணவுகளை ஒதுக்கி வைத்துவிட்டு, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி எல்லா தியாகங்களையும் செய்வதற்காக தயாராக இருக்கக்கூடிய நாம் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மலாய்க்குமார்களுடைய இறக்கைகளில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வகையில் தற்பெருமையாக இருக்காது. தற்பெருமை என்று சொல்லி நினைத்து விடக்கூடாது. பெருமைக்காக வேண்டியும் இருந்து விடக்கூடாது. நாம் எல்லாம் பாக்கியவான்கள், நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி பெருமை என்பது நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடாது. நம்முடைய நிலையை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டோம். நாம் எடுத்து வைத்த பாதையில் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் கடைசி வரை, இறுதி வரை நம்முடைய பாதையில் பயணிப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் சகித்து கொண்டு, பொறுத்து கொண்டு, பொறுமையாக அல்லாஹ் தஆலா ஒரு வழியை அடைக்கின்ற பொழுது இன்னொரு வழியை திறக்கின்றார். ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அது பேச தெரியாது, எதுவும் தெரியாததான் பிறக்கிறது. அதற்கு தெரியுமா 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நாம் வாழப் போகிறோம், நம்மை கொண்டு பல சந்ததிகள் உருவாக போகிறது என்று அந்த குழந்தைக்கு அப்பொழுது தெரியாது. ஆனால் அல்லாஹ் தஆலா எல்லா விதமான தடைகளையும் அந்த குழந்தைக்கு உடைத்து எறிந்து விடுகிறான். அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிந்து விட்டுத்தான் அந்த குழந்தை பெரிதாக, மரம் போன்று பெரிதாக வளர்ந்து ஆளாகி அந்த குழந்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா பல நபர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கக்கூடிய வகையில் ஆக்கிவிடுகின்றார். ஒரு பாதை அடைபடுகின்ற பொழுது இன்னொரு பாதை திறக்குவதுதான் உலகத்தினுடைய நியதி. இதை புரிந்து கொண்டு நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்ட கடமைப்பட்டது. உண்மையான செல்வம் என்பது எது என்று நமக்கு தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், போதும் என்ற மனப்பான்மை, உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு அந்த ஒரு செல்வம் உலகத்தில் யாரிடத்திலும் கிடையாது. மூமின்களை தவிர, முஸ்லிம்களை தவிர யாரிடத்திலும் இப்படிப்பட்ட ஒரு செல்வம் இருந்ததில்லை. அதனால் தான் பெருமானார் சொன்னார்கள், ஒரு காஃபிர் உண்ணக்கூடிய உணவு, ஒரு காஃபிர் உண்ணக்கூடிய உணவை 2 முஸ்லிம்கள் சாப்பிட்டு விடலாம். அந்த அளவுக்கு காஃபிர்களுடைய உணவிலே, அவர்களுடைய நியத்திலே, அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரிஸ்கிலே அந்த அளவுக்கு குழப்பங்கள் இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது, ஹராம்கள் இருக்கிறது. எவ்வளவு சாப்பிட்டாலும், எவ்வளவு அவர்களுக்கு செல்வங்கள் கொடுத்தாலும் போதும் என்று சொல்ல முடியாது. அந்த மனம் அவர்களது உள்ளத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்திலே இந்த உலகத்தில்
உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் நமக்கு தேவையற்றது என்று நினைத்து விடக்கூடாது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், யார் உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களும் அவர்களுக்கும் சொந்தம் இருக்கிறது, ஆனால் மறுமையிலே முஸ்லிம்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுப்பான் என்று அல்லாஹ் குர்ஆனில் வாக்கு இருக்கிறார். இந்த உலகத்தில் வேண்டுமானால் மற்றவர்கள் அவனை மிக அதிகமாக பயன்படுத்திக் கொண்டிருக்கலாம். பார்ப்பதற்கு பொறாமைப்படக்கூடிய அளவிற்கு மற்றவர்களிடத்தில் செல்வங்கள் பொருளாதாரம் அதிகமாக இருக்கும். நமக்கு அதிலே பங்கில்லை என்று நினைத்து விடக்கூடாது. முஸ்லீம்கள் நிராசை ஆகிவிடக்கூடாது. அதைத்தான் சொல்கிறார், இந்த உலகத்திலே மூமின்களாக வாழக்கூடியவர்களுக்கும் இதிலே பங்கு இருக்கிறது, சொந்தம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏன் ஒரு கட்டம் மேலே மிக அதிகமான செல்வ பொருளாதாரங்களை அதிகப்படுத்தி நமக்குள்ளே பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தி கொண்டு அதை கொண்டு ஏழாவது கலிமத்தில்லா அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக வேண்டி நம்முடைய பொருளாதாரத்தை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பொருளாதாரத்தை அளவில்லாமல் சேர்த்துக் கொள்ளலாம். எவ்வளவு வேண்டுமானாலும் சேர்க்கலாம். அடிப்படை ஒன்றாக இருக்க வேண்டும். ஏழாவது கலிமத்தில்லா அதற்காக வேண்டி அதிகப்படியான பொருளாதாரங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். ஹலாலான முறையிலே இருக்க வேண்டும். அது ஹராமாக இருக்கக்கூடாது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எவ்வாறு பற்றற்ற நிலையில் நம்முடைய ஆடைகளும் சரி உணவுகளும் சரி, நாம் உண்ணக்கூடிய உணவு, நாம் அணியக்கூடிய ஆடைகள் அது பற்றற்ற நிலையில் இருந்தாலும் அழகான ஆடைகளை அணிவதை அல்லாஹ் தஆலா விரும்புகிறார். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அழகானவனாக இருக்கிறான், அழகை அவன் விரும்புகிறான். தன்னுடைய அடியார்களிடத்தில் அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய நியமத்துகளை அவர்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய பொருளாதாரங்கள் அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய நியமத்துகளை வெளிப்படுத்த வேண்டும். வேறு எந்த காரணமாகவும் இருக்கக்கூடாது. பெருமைக்காக வேண்டி தன்னுடைய கீழாடையை கரண்டை காலுக்கு கீழாக தொங்க விடக்கூடியவன் நரகவாதி என்றார்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலங்காரம் என்ற அடிப்படையில், பெருமை என்ற அடிப்படையில் இல்லாமல் அல்லாஹ்வுடைய நியமத்தை நான் பயன்படுத்துகின்றேன் என்ற ஒரு சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய வெளிப்பாடு, அது அலங்காரமாக இருந்தாலும், அது அழகிய ஆடைகளாக இருக்கலாம், அது உணவாக நல்ல உணவாக ஹலாலான உணவாக இருக்கலாம். அல்லாஹ் அதை கொண்டு பொருந்திக் கொள்கிறார். உணவு என்று எடுத்துக் கொள்கிற பொழுது வெள்ளி பாத்திரத்தை நீங்கள் உணவுக்காக வேண்டி பயன்படுத்தாதீர்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், உணவுக்காக வேண்டி வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. இது உணவுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு முன்னால் அவருடைய வயிற்றை நிரப்புவதற்கு பதிலாக நம்முடைய உணவை தங்க பாத்திரத்திலும் வெள்ளி பாத்திரத்திலும் சாப்பிடுவது இருக்கிறதே, அதை பயன்படுத்துவது இருக்கிறதே, இது பெருமையின் அடையாளம். பட்டை ஹராமாக்கினார்கள் ஆண்களுக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நகைகளை அணிவதை தடை செய்தார்கள். மோதிரம் அணிவது கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அணிந்தார்களோ அதே வடிவத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பார்க்க வேண்டும். அலங்காரங்களுக்கும் அழகுகளுக்கும் நாம் அடிமையாகி போய் விடாமல் தக்குவாவோடு இறையற்றத்தோடு நம்முடைய செயல்பாடுகள் பழக்க வழக்கங்கள் அமைக்க வேண்டும். அதுவும் ஈமானில் ஒரு பகுதியாக இருக்கிறது. ஈமானிலே அடிப்படை விஷயம் என்னவென்றால், ஈமான் என்பது ஏதோ ஒரு வெளிப்படையான தோற்றத்தில் மட்டும் இருந்துவிட்டால் பற்றாது. ஒரு மனிதன் அவனுடைய கண்கள் சினா செய்கின்றது என்று அறிவு பெருமானார். அவனுடைய காது சினா செய்கின்றது, அவனுடைய காதுகள் சினா செய்கின்றது. எப்பொழுதெல்லாம் அந்த மன இச்சையோடு ஹராமான
மறைக்கின்றானோ அந்த மாதிரியான வேலை. அதை எப்பொழுது அது உண்மைப்படுத்துகிறது என்றால் அவனுடைய உறுப்புகள், அவனுடைய ஆண் பெண் உறுப்புகள் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு அது உண்மையாகிவிடுகிறது. இதுவரை இருந்த சினா அது நேரடி அர்த்தம் ஒன்று இருந்தாலும் உண்மையில் சினா எப்பொழுது வெளிப்படுகிறது என்று சொன்னால் அந்த உறுப்புகள் பயன்பாட்டுக்கு வருகின்ற பொழுது, வெறுமனே பார்க்கின்ற பொழுதும் கேட்கின்ற பொழுதும் அதை நோக்கி செல்லுகின்ற பொழுதும் அந்த எல்லை வரை அந்த பாவம் நம்மை விட்டு நமக்கு நெருங்காமல் இருந்தாலும் அதிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது அந்த பாவத்திற்கு முழுக்க முழுக்க சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிடுகிறோம். ஒரு மனிதன் சினா செய்கின்ற பொழுது அவன் முஃமினாக இருப்பதில்லை. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் சினா செய்கின்ற பொழுது அவனுடைய உள்ளத்திலிருந்து ஈமான் எடுக்கப்பட்டு விடுகிறது. அதே நேரத்தில் அவன் மரணித்தால் ஈமான் இல்லாதவனாக மரணிக்கிறான். அப்படி பார்க்கின்ற பொழுது ஈமான் என்பது நம்முடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மட்டும் கிடையாது. நம்முடைய உள்ளத்தில் அதை உண்மைப்படுத்தியே இருந்தாலும் கூட இக்ராரும் பில் லிசான் என்று இருந்தாலும் கூட நம்முடைய உறுப்புகளால் அமல்களின் வடிவத்திலே, செயல்களின் வடிவத்திலே, வணக்கங்கள் வழிபாடுகளின் வடிவத்திலே வெளிப்படுத்த வேண்டும். ஈமான் கொண்டு விட்டார், முஸ்லீம் ஆகிவிட்டார், கலிமா சொல்லிவிட்டார், ஆனால் அமல்கள் செய்வதே கிடையாது. எந்த அமல் செய்கிறது கிடையாது, எந்த பயான் மஜ்லிஸிலும் கலந்து கொள்வது கிடையாது, மார்க்கத்தை பற்றி துளியளவு அறிவு கிடையாது, வெறுமனே கலிமா சொல்லியிருக்கிறார். இந்த ஈமானுடைய அளவு என்ன? மிக மிக பலகீனமான ஈமான். இப்படி இருக்கக்கூடாது. ஈமான் என்பது அதிகமாக வேண்டும். எப்பொழுது நாவால் சொல்லிவிட்டால் மட்டும் போதாது. ஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் மட்டும், நான் உள்ளத்தில் உண்மைப்படுத்தி விட்டால் மட்டும் போதாது. இஸ்லாத்தினுடைய கடமைகள் என்ன? ஜக்காத் இருக்கிறது, தொழுகை இருக்கிறது, நோன்பு இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது. எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு வாழ்ந்தால் நம்முடைய ஈமான் மிக மிக பலகீனமானதாக இருக்கிறது. இதனை மக்களுக்கு கொண்டு போய் செலுத்த வேண்டும். மிக மிக அறியாமையில் இருக்கிறார்கள் மக்கள், மிக மிக அறியாமையில் இருக்கிறார்கள். பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் அமர்ந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கு வாக்கு சொல்லப்படுகிறது. சிறு பிள்ளைகள் கூட தொப்பியை அணிந்து கொண்டு பள்ளிக்குள்ளே சென்று தொலை செல்கிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய 40-50 வயதுடையவர்கள், 60-70 வயதுடையவர்கள் அமைதியாக உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தொழுவதற்கு சிறு பிள்ளைகளை பார்க்கிறார்கள். அதை பார்த்து கூட கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், வெக்கம் இல்லாமல் உட்கார்ந்து இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவருடைய ஈமானுடைய நிலை என்ன? இவர்களுக்கு மார்க்கத்தை எப்படி கொண்டு போய் செலுத்தும்? இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் நாம் வெறுமனே வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய ஈமானுடைய நிலை மிக மிக பலகீனமான ஈமான் தான் நமக்கும். பெருமானார் சொன்னார்கள், ஈமானுக்கு 70 கிளைகள் இருக்கிறது. அதிலே மிக மிக தாழ்ந்தது எது என்று சொன்னால், பாதையில் பாதையில் கிடக்கக்கூடிய மக்களுக்கு தொல்லை வரக்கூடியவைகளை அகற்றிவிட்டு செல்வது. இந்த பொறுப்பை யாரிடத்தில் நாம் கொடுத்திருக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட நபர்கள் நகராட்சியிலிருந்து வருவார்கள், அவர்கள் தான் அந்த வேலையை செய்ய வேண்டும். இதை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலகீனமான ஈமான் என்று சொன்னார். அப்படி என்றால் செய்யாமல் விட்டுறதுன்னு அர்த்தம். பலகீனமான ஈமான், அதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இதை கூட செய்யவில்லை என்று சொன்னால் நீ மூமினாக இருப்பதற்கு தகுதியே இல்லை என்று பெருமானார் சொன்னார். அப்படி புரிய வேண்டும். காரணம், உலமாக்கள் எழுதுகிறார்கள், அதற்கு கீழே ஈமானுடைய ஒரு கிளையே கிடையாது என்று சொல்லுகிறார்கள். அதை விட கீழே தாழ்ந்த ஒரு ஈமானுடைய லிஸ்டிலே கிடையாது. 60 வகை இருக்கிறது, 70 வகை என்று சொல்கிறார்கள். அதனை பட்டியலிட்டு எழுதியிருக்கிறார்கள் கிதாபிலே. மிக மிக தாழ்ந்த ஈமான் என்று பெருமானார் சொல்லப்பட்ட அந்த ஒரு ஈராவு தரீக் என்று சொல்லப்படக்கூடிய அதை விட தாழ்ந்த ஒன்று
ஈமானிலே இல்லை என்றார். ஈராவது தரிக்கை விடுங்கள். நம்முடைய கண்களுக்கு முன்னால் ஹக்குக்கு மாற்றமாக பாத்திலான காரியங்களில், மார்க்கத்திற்கு புறம்பான விஷயங்களில், தொழுவதற்காக வேண்டி நாம் சொல்லப்பட்டும் கூட தொழாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மால் அவர்களுக்கு செய்த உதவி என்ன, அதை கொண்டு நாம் கொண்டிருக்கக்கூடிய கவலை என்ன, ஈமானுடைய கவலை என்ன என்பதனை யோசித்து பார்க்க கடமைப்பட்டது. எல்லோரும் மீது கடமையாகும். இது எனக்கு என்ற உங்களுக்கு என்ற கிடையாது. இது பொதுவான விஷயம். இந்த கவலை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷரியத்தை, இந்த மார்க்கத்தை நம்மிடத்தில் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா நம்மை இந்த பாதைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும் கியாமத் வரை அந்த கூட்டம்தான் மார்க்கத்தை கற்றுக்கொண்டிருப்பார்கள், மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஏதாவது ஒரு வடிவத்திலே ஒரு ஆலிம், ஒரு மார்க் அறிஞர், ஒரு மாணவர், மார்க்க கல்வி பயிலக்கூடிய மாணவர் அவர் நடந்து சென்றால் கூட அவருடைய காட்சி கூட மக்களுக்கு பாடமாக அமையும். அதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் மற்றவர்களுக்கும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வித்தியாசம். இப்படிப்பட்ட பொறுப்பை, அமானிதத்தை அல்லாஹ் தஆலா யாருக்கும் கொடுக்காமல் உலகத்திலே நம்மை தேர்ந்தெடுத்து நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அருள்மறை குர்ஆன் ஷரீஃபை ஓத தெரிந்தவர்கள் முஸ்லீம்களில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் யோசிக்கிறார். மாணவர்கள் 4-5 வயது 10 வயது உள்ள மாணவர்களை பார்க்கின்றோம். குர்ஆன் ஷரீஃபை மனனமாக ஓதி கொடுத்திருக்கிறார். எந்த நேரங்களிலும் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் ஹலாவில் ஓதுவதை ஹராம் என்றாலும் கூட அவருடைய சிந்தனை முழுக்க எல்லா நேரங்களிலும் குர்ஆனை நோக்கி இருக்கிறது. தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட அவன் உணர்வதற்கு பதிலாக குர்ஆன் ஆயத்துக்களை ஓதிக்கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட மாணவர்களை அல்லாஹ் நமக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்தஸ்தை வழங்கி இருக்கிறானே, யோசித்து பார்க்க வேண்டும். அருள்மறை குர்ஆன் ஷரீஃப் நம்மோடு அந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்கியத்தை பயன்படுத்திக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக வேண்டி ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் சுகதாக்களாக நாம் இருக்கின்றோம், சாகிர்களாக இருக்கின்றோம், எடுத்துக்காட்டாக இருக்கின்றோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று இந்த நல்ல ஒரு சபையிலே, ஒரு அழகிய துஆக்களுக்கு மத்தியிலே, அழகிய ஸலவாத்துகளுக்கு மத்தியிலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நாம் அனைவரையும் ஆக்கி வருவானாக. அஸ்ஸலாமு